ஹலோ ஸ்டூடெண்ட், சிம்பிளிஃபை இந்த மாதிரி டேர்ம்ஸாக கொடுத்தாலே நம்ம வந்து என்ன செய்யணும்னா வந்து டினாமினேட்டர் வேல்யூ ஃபஸ்ட்டு கம்பேரிங் பண்ணி பார்க்கணும். டினாமினேட்டர் வேல்யூ சேமாக இருந்தால் ஒரே ஒரு டினாமினேட்டர் வேல்யூ எழுதிக்கணும். நியூமரேட்டர் வேல்யூ அடிஷன் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், சப்ராக்ஷன் இருந்தால் சப்ராக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ டினாமினேட்டர் வேல்யூ ரெண்டுமே சேமாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட் நம்ம டினாமினேட்டர் வேல்யூ ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ள டேர்மில் இருக்கக்கூடிய நியூமரேட்டர் வேல்யூ பாருங்கள், மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ இந்த 2x வச்சு அங்கே எக்ஸை மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ண தெரியல அப்படின்னா வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் வேலையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் 2 கிடைக்கும். எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு அந்த 2xஐ வச்சு -2 மல்டிப்ளை பண்ணும். ஃபஸ்ட்டு சிம்பிளுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ப்ளஸ் அண்ட் மைனஸ் 2 2s 4, அந்த எக்ஸை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1ஆல் எக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே எக்ஸுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குன்னு அர்த்தம். 1 மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்கும். அப்போ 1x கிடைக்கும், ஆர் எக்ஸ்ன்னு சொல்லி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ் 1 2 is 2. நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஒரே ஒரு டினாமினேட்டர் நம்ம சேமாக இங்கே ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள், இங்கே வந்து மைனஸ் இருக்குது. அப்போ அந்த மைனஸ் இங்கே மைனஸால் எவரி டைமையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். -2x² ப்ளஸ் 5x -2. இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறும், மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறிடுது. நெக்ஸ்ட்டு இதில் எதெல்லாம் வந்து நமக்கு வந்து கேன்சல் பண்ண முடியுமோ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ப்ளஸ் 2x², இங்கே ஒரு -2x² கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் டைமில் இங்கே பாருங்கள், இது -4x, இங்கே ப்ளஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு 5x இருக்குது. அப்போ இதெல்லாம் இந்த எக்ஸையும் இந்த 5xஐயும் ஆட் பண்ணால் 6x. 6xல் -4x போயிடுச்சுன்னா நமக்கு வந்து 2x கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே -2 இருக்குது, இங்கே -2 இருக்குது. அப்போ -4 கிடைக்குது. டிவைடிங் பை x -4. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஆன்சரில் இந்த 2 டேர்ம்ஸில் இருந்து இங்கேயும் 2 காமன் எடுத்துருக்காங்க, இங்கேயும் 2 காமன் எடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 2 காமன் எடுத்துடலாம். 2 காமன் எடுத்துட்டோம்னா 2x -2. 2 காமன் எடுக்க தெரியாதவங்க 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஆன்சரை நம்ம மறக்காமல் பாக்ஸ் பண்ணிக்கலாம். சப்டிவிஷன் நம்பர் 2 பாருங்கள், இங்கே x² -1 இருக்குது, இங்கே x² -1² இருக்கிறதா அர்த்தம். ஆனால் இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா a² -b²ங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. a² -b²க்கான ஃபார்முலா a + b × a - b. இப்போ இதை நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x + 1 மல்டிப்ளிகேஷன் x - 1 சொல்லி ரைட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சப்டிவிஷன் நம்பர் 2க்கான ஆன்சர் போயிடலாம். ஃபஸ்ட் டைம் ஃபார்முலா படி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. செகண்ட் டைம் என்ன இருக்குதோ அதை அப்படியே ரைட் பண்ணிடலாம். x + 1 டிவைடிங் பை x - 1. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் டினாமினேட்டர் வேல்யூ. டினாமினேட்டருக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம்னா டினாமினேட்டர் வேல்யூ சேமாக இல்லை. எந்த ஃபேக்டர் இதில் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x + 1 இல்லாமல் இருக்குது. இங்கே x - 1 இருக்குது, x - 1 இருக்குது, இங்கே x + 1 மட்டும் இல்லாமல் இருக்குது. அப்போ நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் வேல்யூ நம்ம x + 1ஆல் இங்கே செகண்ட் டைமை மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளிகேஷன் x + 1 டிவைடிங் பை x + 1. இப்போ இங்கே ரெண்டு டைம்லையுமே டினாமினேட்டர் வேல்யூ சேமாக இருக்குது. பாருங்கள், x + 1 மல்டிப்ளிகேஷன் x - 1, இங்கே x - 1 மல்டிப்ளிகேஷன் x + 1. டினாமினேட்டர் மாறி இருக்குது ஆர்டர் வைஸு, ஆனால் டினாமினேட்டர் வேல்யூ சேமாக இருக்குது. அப்போனா ஒரே ஒரு டினாமினேட்டர் வேல்யூ எழுதிட்டு நியூமரேட்டர் வேல்யூ நம்ம வந்து நியூமரேட்டரில் உள்ளதை அடிஷன் பண்ணுறதா இருந்தால் அடிஷன், சப்ராக்ஷன் பண்ணுறதா இருந்தால் சப்ராக்ஷன் அப்படியே ரைட் பண்ணிடலாம். ஒரே ஒரு டினாமினேட்டர் வேல்யூ ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 4x நியூமரேட்டர் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இதை ரைட் பண்ணிடலாம். 4x. நெக்ஸ்ட் மைனஸ் சிம்பிள் இருக்குது, அந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே ரைட் பண்ணுங்கள், மைனஸ். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய எக்ஸால் அங்கே உள்ள எக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள், x². நெக்ஸ்ட்டு இதே எக்ஸால் 1 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா எக்ஸ் கிடைக்கும் ப்ளஸ் எக்ஸ். இங்கே மைனஸ் சிம்பிள் கொடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ண மறந்துக்கூடாது, ப்ராக்கெட் சிம்பிள் ஓப்பன் பண்ணணும், ஏன்னா காமன் மைனஸ் சிம்பிள் இங்கே வந்து. நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த 1ஆல் எக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள், ப்ளஸ் எக்ஸ். நெக்ஸ்ட்டு 1ஆல் 1 மல்டிப்ளை பண்ணால் +1. நெக்ஸ்ட்டு
4x அப்படி ரைட் பண்ணிக்கோங்க 4x. இங்கே உள்ள மைனஸ் அப்படி ரைட் பண்ணிக்கோங்க, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த டேம் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிடலாம். எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ், ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 டிவைடிங் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இங்கே இருக்கக்கூடிய மைனஸால் எவரி டைமையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1 dividing by x plus 1 into x minus 1. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் வைஸ் ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், நெக்ஸ்ட் இங்கே 4x இருக்குது, இங்கே 2x இருக்குது, சப்ராக்ஷன் பண்ணால் ப்ளஸ் 2x மைனஸ் 1 டிவைடிங் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இது ஒரு குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷன் ஃபார்மேட்டில் இருக்குது, ஒரு குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷன். இந்த குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷனில் நம்ம வந்து ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட்டை நம்ம ரைட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய மைனஸை நம்ம காமனாக எடுத்துக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய எல்லா டைம்லையும் இருக்கக்கூடிய மைனஸை நம்ம காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து மைனஸ் ஆஃப் ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறும், மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், ப்ளஸ் 2x இருக்குது, மைனஸ் 2x, மைனஸ் 1 இருக்குது, ப்ளஸ் 1 டிவைடிங் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இது ஒரு குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷன் இருக்குது. நம்ம ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட் எடுக்கணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரணும், ஆட் பண்ணால் என்ன வரும்னு சொல்லி பார்த்துலாம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 1 கிடைக்கணும், ஆட் பண்ணி நமக்கு மைனஸ் 2 கிடைக்கணும். டேபிள்ஸ் நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணால் 1 வராப்பில் டேபிள் வந்து 1 1 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணி நமக்கு மைனஸ் 2 கிடைக்கணும். அப்படின்னா இங்கேயும் மைனஸ் சிம்பிள், இங்கேயும் மைனஸ் சிம்பிள், எக்ஸ் இருக்கிறனால டிவைடிங் பை எக்ஸ் டிவைடிங் பை எக்ஸ். இப்போ ஃபேக்டர்ஸை நம்ம எடுத்து ரைட் பண்ணிடலாம். இங்கே மைனஸ் சிம்பிள் அப்படியே நமக்கு இருக்கட்டும், மைனஸ் சிம்பிள் அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஃபஸ்ட் ஃபேக்டர், எக்ஸ் மைனஸ் 1 அனதர் ஃபேக்டரும் எக்ஸ் மைனஸ் 1 தான் டிவைடிங் பை இங்கே நம்ம ஃபைன் பண்ணது எக்ஸ் ப்ளஸ் 1 மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் மைனஸ் 1. இதில் ஏதாவது டிவைட் ஆகுதான்னு சொல்லி பாருங்கள். எக்ஸ் மைனஸ் 1ம் எக்ஸ் மைனஸ் 1ம் டிவைட் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் ஆன்சர் ரைட் பண்ணிடலாம். இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது, அந்த மைனஸ் சிம்பிளை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 1 மைனஸ் எக்ஸ் டிவைடிங் பை எக்ஸ் ப்ளஸ் 1. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். லாஸ்ட்டில் ஆன்சரை மறக்காமல் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.